மனிதன் பிறப்பது சாதாரணம். ஆனா ஒரு மனிதன் தலைமுறையை உருவாக்கினா அவன் ஒரு ஆசான். ஒரு கலை கற்றுத்தருவது எளிது. ஆனா அந்த கலையை மிதமாக காக்கிறவன் கலையின் காவலன். திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டி கிராமம். அங்கே ஒரு சத்தம் கேட்கிறது. அது சிலம்பத்தின் சத்தம், கராத்தேவின் குரல். ஒரு சின்ன கிராமத்தில் இதுவெல்லாம் எப்படி சாத்தியம்? பார்க்க போவது ஒரு கலை மையத்தின் கதை மட்டும் இல்லை, ஒருவருடைய அக்கறை, ஒரு ஒட்டுமொத்த அங்கே இயங்கிக் கொண்டிருக்கும் வீரத்தமிழர் விளையாட்டுக் கழகம். இந்த மையத்தின் இயக்கமாய் மூச்சாய் இருப்பது இவர் திரு ஜோசப் செந்தில்குமார் ஐயா அவர்கள். அவருடைய மாணவன் மதிப்பிற்குரிய டாக்டர் எஸ் சரவணன் என்ற இருவரும் தான். அப்படி என்ன இன்னைக்கு வீடியோவோட பாடு பொருளாக இவங்க சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. சிலம்பம் என்பது ஒரு ஆயுதக்கலை என்று தான் நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அதை விடவும் அதிகம். இது உடல் ஒத்துழைப்பு, மன சமநிலை, வேகம் மற்றும் கவனம் இத்தனையும் ஒன்றிணைச்ச ஒரே கலை சிலம்பம்னு சொல்லலாம். இது நம்ம பண்பாட்டு கலை, பாரம்பரிய கலை. இந்த கலையை அழிய விட்டுடக்கூடாது என சொல்லி தான் கற்றதோடு நின்று விடாமல் தானும் தான் ஆசானும் ஒன்றிணைந்து இந்த விளையாட்டு கழகத்தை நிறுவுறாங்க. அதற்கான காரணத்தை ஐயா கிட்ட நாங்க கேட்டோம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இளைய தலைமுறைக்கு பாதுகாப்பு என்பது மிகவும் அவசியமா இருக்கு. நாம கத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, நமக்கு பின்னாடி வர குழந்தைங்களும் இந்த கலைகளை எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு. சிலம்பம் மட்டும் இல்லாமல் கராத்தே, அக்குபஞ்சர் போன்ற கலைகளையும் எல்லாரும் தலைமுறையினருக்கு கற்று தந்துகிட்டு இருக்காங்க. இங்கே பயிற்சி பெறும் மாணவர்கள் முதலில் கம்பு சுற்ற கற்றுக்கொள்வதில்லையாம். முதலில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்கிறார்கள். நேரம் காப்பது, ஆசானை மதிப்பது, தனக்கு மேலுள்ள பெற்றோர்களை மதிப்பது, மூத்தோர்களை மதிப்பது என முதலில் ஒழுக்கத்தை பாடமாக கற்பிக்கிறாராம். இந்த அடிப்படை விஷயங்களுக்கு பிறகே பயிற்சி தொடங்குகிறது. ஐயா கராத்தே பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னப்ப, கராத்தே என்பது சண்டைக்கலை மட்டும் இல்லை, அது கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நம்ம சுயத்தை கட்டுப்படுத்துறது, நம்ம கோபத்தை கட்டுப்படுத்துறது, நம்ம உடல்நிலையை சமநிலையோட வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னாரு. நம்ம கலையில் டாக்டர் பெற்ற இவர் டாக்டர் பட்டம் வாங்கின அக்குபஞ்சர் கலையையும் விருப்பமுள்ள மாணவர்களுக்கு சொல்லித்தராரு. அண்ணே நீங்க படிச்சதும் ஆங்கிலத்துறை, ஆனால் உங்களுக்கு இந்த சிலம்பம், கராத்தே, அக்குபஞ்சர்லாம் எப்படிங்கன்னா ஆர்வம் வந்துச்சு, அதுக்கான காரணம் ஏதாவது இருக்குமே அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னாரே புன்முறுவலோட, வளரும் தலைமுறையினருக்கு பாதுகாப்பு என்பது அவசியம், ஒழுக்கம் என்பது கட்டாயம், பணிவு என்பது தேவை, அதனால் இதை எல்லா மாணவர்களுக்கும் கொண்டு போனோம் அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் சிலம்பத்துக்காக 8 பகுதியாக பரீட்சை நடக்குது. அதில் எல்லாம் தேர்வு பெற்று சான்று வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சமுதாயத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருந்தால் பணம் சம்பாதிக்க எத்தனையோ தொழில்கள் இருந்தோம். நம் பாரம்பரியத்தை காக்க சிலம்பத்தை கையில் எடுத்திருப்பார். பெருமிதமாய்த்தான் இருக்கிறது. உங்கள் நட்பு எங்களுக்கு கிடைத்தது. நீ கற்பதை யாரையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, நமக்கோ பிறருக்கோ தேவைப்படும் போது அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காகத்தான் ஒரு கலையை கற்றுக்கிறோம் அப்படின்னு கூட சொன்னார். இவர் கற்றுத்தருவது அறிவுடன் கூடிய பயிற்சி. சரவணன் சகோதரர் கலையையும் காத்து அறிவையும் பெருக்கி வளர்க்கிறார் மாணவர்கள் மத்தியில். இதற்கு காரணம் சமூகத்தின் மீது கொண்ட மிகப்பெரிய அக்கறை. பணம் சம்பாதிக்க 1000 தொழில்கள் இருந்தாலும் நம் சமூகம் முன்னேற வேண்டும், அது நம் பண்பாட்டு கலையால் நிகழ வேண்டும் என ஆர்வம் கொண்ட இவர் மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக பயிற்சி அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாணவன்னா குருவை மதிக்கணும், அவர்கள் கற்றுத்தந்த இதையெல்லாம் சமூகத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு இப்போ எத்தனை மாணவர்கள் இருக்காங்க. தன்னோட ஆசாம் ஜோசப் செந்தில்குமாரோட இணைஞ்சு அவரின் அன்புக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நல்ல ஒரு மாணவனாக முன் உதாரணமாக இன்றளவும் அன்பு பாராட்டி கலைக்கூடத்தை நடத்தி வருகிறார். ஒரு மாணவன் வராமல் இருந்தால் இவர் விசாரிப்பார். ஒரு மாணவன் சோகமாக இருந்தால் பேசி பார்ப்பார். படிப்பில் கவனம் குறைந்தால் படிப்புக்கே முன்னுரிமை கொடுப்பார். ஏழை மாணவனாக இருந்தாலும் தன் பயிற்சியை பணத்திற்காக நிறுத்தி கொள்ள மாட்டார். அவருக்கு முக்கியம் பணம் அல்ல. இந்த குழந்தை பணத்தின் காரணமாக தன்னோட கலையை கற்றுக்காம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நோக்கம்தான். அது மட்டும் இல்லாமல் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்க முடியாத எத்தனையோ குழந்தைகளும் சாதனையாளர்களும் இருக்காங்க. அவங்களுக்காக ஆசானும் மாணவனும் இணைந்து, பொருளாதார சூழலால் எல்லாராலும் ஒலிம்பிக் போட்டிக்கு போக முடியாது, ஆனால் நம்ம விருதளிக்கிற அனைத்து குழந்தைகளுக்குமே இந்த ஒலிம்பிக் போல
அதில் கொடுக்குற பரிசு போல் நம்ம இந்த குழந்தைங்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி யோகாவை உருவாக்கி மாணவர்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்க. 2018-19 காலகட்டத்தில் சுமார் 300 பேர் கலந்துக்கிட்ட பரிசு பெற்ற நிகழ்ச்சியும் நடத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னோட மாணவர்கள் எங்கே போட்டிக்கு போனாலும் விழாவுக்கு போனாலும் அவர்களோட பெற்றோர்களை உடன் அழைச்சிட்டு போவாராம். அப்போ தான் தன்னுடைய பிள்ளைங்களால் எவ்வளவு சாதிக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பெற்றோர்களும் ஆச்சரியமாக இவரை பார்த்து நன்றி சொல்லுவாங்களாம். நிச்சயமாக என் மகன் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடுவான், இப்போ நல்ல ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு இருக்கான்னு எங்களால் உணர முடியுது அப்படின்னு எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்களாம். இதை விட ஒரு மனிதனுக்கு என்ன சிறப்பு வேண்டும்? ஒரு நல்ல மாணவனை உருவாக்கிய செதுக்கி எடுத்த ஆனந்தம்தான் ஆசானுக்கு மிகச்சிறந்த கிரீடம் என நான் நினைக்கிறேன். அதே போல இவற்றை படிக்கிற அனைத்து மாணவனும் எந்த ஒரு வேலைக்காகவும் எதுக்காகவும் நம்மக்கிட்ட பிறர் வந்து நிற்கலாம், அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஆனால் எல்லா திறமையும் உள்ள நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். அதனால் ஒவ்வொரு வேலைக்காகவும் யாருக்கிட்டையும் எந்த ஒரு உதவிக்காகவும் நீங்கள் போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். அதாவது சுயத்தால் முடியும் என்பதை புத்திக்கு புரிய வைப்பதென நான் நினைக்கிறேன். சகோதரர்கிட்ட கேட்டோம், ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டப்பையெல்லாம் இந்த சிலம்பக்கலை அவ்வளவு எளிதாக இருந்துச்சா, இல்லை ஏதாவது சிரமங்கள் இருந்துச்சா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், நாங்கள் கற்றுக்கிட்டப்ப முறைப்படியாக குருவுக்கு வெத்தலை வாக்கு வைக்கணும், அதேபடி நம்ம கற்றுக்கிட்ட கலைக்கு ஒரு சத்தியம் வாங்குவாங்க, இந்த கலையை எந்த சூழ்நிலையிலையும் நான் தவறாக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த சிலம்பக்கலை தவறானவர் கையில் போகக்கூடாது என்று இரவு நேரங்களில் கற்றுத்தருவார்கள். அந்த நிலவொளி வெளிச்சத்தோடு சிலம்பம் கற்றுக்கொள்வது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படின்னா அந்த சின்ன வயசில் நீங்கள் தூக்கத்தெல்லாம் பெருசாக நினைக்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொன்னார், தூக்கத்தை விடவும் எனக்கு சிலம்பம் ரொம்ப பிடிக்கும், கராத்தேவும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அன்றைக்கி தூங்காதது எனக்கு பெருசாக தெரியவே இல்லை. இன்னைக்கு இத்தனை சாதனை குழந்தைகளை நான் உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் நான் அந்த கலையின் மீது கொண்ட காதல் அப்படின்னு சொன்னார். வார்த்தைகளை கேட்கும்போது அப்படியே பிரமிச்சு போயிட்டோம். பல குழந்தைங்க மொபைல் பழக்கத்தில் மூழ்கி இருக்காங்க. ஆனால் கம்பளியம்பட்டியில் குழந்தைகள் எல்லாம் சிலம்பம் கராத்தே கலைகளை கற்று சமூகத்தை மாற்ற தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த கலையின் கூடம் ஒரு ட்ரைனிங் சென்டர் மட்டும் இல்லை, பாதுகாப்பை உணரக்கூடிய தாயின் கருவறையைப் போல அங்கு பயிலும் மாணவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பை வழங்குகிறது. உடல் காயம் வந்தால் மருந்தளிப்பார்கள், சிகிச்சை அளிப்பார்கள், மனக்காயம் நிகழ்ந்தால் உற்சாகப்படுத்துவார்கள். ஒரு சமூக அக்கறையுள்ள ஆசானால் இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்ற முடியும் என்பதற்கு இந்த ஆசானும் மாணவருமே மிகச்சிறந்த சான்று. அது மட்டும் இல்லாமல் சரவணன் சகோதரர் அவர்கள் தமிழ்நாட்டு பண்பாடு மறக்காம, இருந்தோம்பல் பண்பு மறக்காம, எல்லோரிடமும் எளிமையாய் இனிமையாய் பழகக்கூடிய சகோதரத்துவம் கூடிய ஒரு ஆன்மீக விரும்பி ஆண்டவனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர். அண்ணா எங்காவது வெளியில் போகிறாங்க, யாரையாவது பார்க்க போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் தன்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு பொருளோ பழமோ வாங்கிட்டு போய் தான் பார்ப்பாராம். அதனால் என்ன உதவி முடிஞ்சாலும் மறுக்காமல் செய்யக்கூடியவராம் அப்படின்னு அவரோட நட்பு வட்டாரங்களில் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னுடைய முழு அக்கறையுமே சமூகத்தின் மீது வைத்து தாண்ட எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த உலகம் பிரபஞ்சம் ஒட்டுமொத்த மக்களுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கக்கூடிய ஒரு இனிய மனிதர். இப்படியெல்லாம் இப்போது யாரை கண்டெடுக்க முடிகிறது என்ற கேள்விக்கு முதல் முறையாய் இவர் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களாப்பா, இப்போ எல்லாம் இது சாத்தியமா அப்படின்னு கேள்விக்குறியாக அடுக்கிட்டு போயிட்டு இருந்ததுக்கு முதல் முற்றுப்புள்ளி டாக்டர் சரவணன். கலையின் மீது தீராத காதல், நாட்டின் மீதும் மக்களின் மீதும் மாணவனின் மீதும் குறையாத அக்கறை என்று தன் வாழ்வின் ஒவ்வொரு இயக்கத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கும் இவர் பூமிக்கு கிடைத்த ஒரு அரிய வரம். அதிகமானவருக்கு தெரியாத இவரை அகிலத்துக்கே வெளிச்சமிட்டு காட்டியதில் தேநீர் கதைகள் தோழி மிகவும் பெருமைப்படுகிறது. உங்களை பார்த்து தேநீர் கதைகள் தோழி உற்சாகம் கொள்கிறது, உணர்வால் சிலிர்க்கிறது. உங்களை போன்ற பலரை வெளிச்சத்துக்கு கொண்டே வந்தாக வேண்டும் என்ற முனைப்பில் இன்னும் தீவிரமாய் இறங்குகிறது. அண்ணே, நிச்சயமா உங்களோட முயற்சி வெற்றி பெறும். கலையும் இந்த சமூக மாணவர்களும் நம்ம சமூக மாற்றத்திற்கானது. நிச்சயமா நீங்கள் நினைக்கிறது போல இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக மாறும், அதில் எந்த ஐயப்பாடும் வேண்டாம். நல்லதையே செய்யுங்கள், அதையும் நலமுடனே செய்யுங்கள். பல்லாண்டு காலம் நீங்கள் இன்னும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட மன ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திச்சுக்கிறோம். உங்களோட நட்பு என்பது
திக்குகளை தொலைத்த அனைவருக்கும் ஒரு திசையாய் அமையும் என்ற நம்பிக்கையில் உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். உங்களை பற்றி பேச வாய்ப்பளித்து தகவல் கேட்கும் போதெல்லாம் கொஞ்சம் கூட சலிப்பின்றி புன்னகையோடு எங்களிடம் உங்களை பற்றி பகிர்ந்து கொண்டீர்கள். அதற்காக மீண்டும் மீண்டும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். இது மாதிரியா பல பேரை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்காக நாங்கள் காத்திருக்கோம். உங்களுக்கு யாரையாவது தெரியும் அப்படின்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் என்னோட சாதனையை பாராட்டி மேலும் அவரை உற்சாகப்படுத்தி எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இவரை போன்ற பலர் வெளிச்சத்துக்கு வருவார் என நாங்கள் காத்திருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தேநீர் கதைகள் தமிழ் சோஷியல் ஹப் தோழிக்கு கொடுத்துருங்க. மேலும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப். அனைவருக்கும் அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும். கலையை காப்போம், சமூகத்தை காப்போம்.